ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைஸ் கிச்சன் கேலரி. எல்லோருக்கும் இந்த நாள் ரொம்ப சந்தோஷமானதா, ஆரோக்கியமானதா, ரொம்ப ஜாலியான டேவாக இருக்கும் நான் நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய நன்றிகள். ஏன் இந்த தாட்டி நான் ஸ்பெஷலாக ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன் அப்படின்னா, இது நம்மளுடைய 501வது வீடியோ. இது முடிய ஷார்ட்ஸு, நம்மளுடைய ஃபுல் விலாக் எல்லாம் சேர்த்து இது முடிய 500 வீடியோஸ் எனக்கு போடுறதுக்கு தைரியம் கொடுத்த உங்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றிகளை தான் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த விலாக் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே நான் ஷேர் பண்ணியிருக்கணும். பட் நெக்ஸ்ட் வீக் பையனுக்கு எக்ஸாம் வருது அப்படிங்கிறதுனால ஒரு 2 நாள் நானும் என் பையனும் அப்படியே சந்திரமுகி ஸ்டேஜில் இருந்தோம் போர்ஷனை கவர் பண்ணுறதுக்கு. விலாக் எடுத்த அன்னைக்கு ஒரு வீக் டே தான். பசங்க எல்லாம் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. கடைசியில் பார்த்தா மாவு சுத்தமாக இல்லை. என்னடா பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சப்ப, ஓகே இன்னைக்கு ப்ரெட் வச்சு எக்கு வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்போ, இந்த மாதிரி மெத்தடில் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தது எங்கள் வீட்டுக்கார் தான். நார்மலாக எக்கை ஆம்லேட் மாதிரி, பிளெயின் ஆம்லேட் மாதிரி போட்டுட்டு அதை எடுத்து 2 ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சுட்டு ஒரு பீஸ் சீஸ் போட்டுட்டோம். அது நல்ல டேஸ்ட்டுக்காக இருக்கும் இல்லையா. அப்படியே கொஞ்சமாக ஓட்ஸும் கிண்டியாச்சு. ஏன்னா 2 ப்ரெட்டு சாப்பிட்ற அளவுக்கு வயிற்றில் நம்மளுக்கெலாம் அவ்வளோ பெரிய வயிறு கிடையாது. அதனால் ஒரு கிளாஸ் ஓட்ஸு, கொஞ்சமாக இந்த ப்ரெட் சாண்ட்விச் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கும் போது என் பெரிய பையன் பார்த்துட்டு, தோரை இங்கிலீஷ் ஃபுட்டெல்லாம் சாப்பிடுது, நார்மல் தோசை மாவு இல்லைன்னா என்ன, கோதுமை தோசை ஊற்றி சாப்பிட வேண்டியதானே, நாங்கள் இல்லாதப்ப இல்லாத அக்கப்போர்லாம் பண்ணி நீங்கள் மட்டும் டிசைனாக செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கீங்களா அப்படின்னு வேற பேச்சு. நான் என்னமோ அவனை பட்னியாக போட்டு கொள்கிற மாதிரி பில்டப்லாம் விட்றான். உனக்கு பொறாமடா, வயிற்றெரிச்சல்டா அப்படின்னு சொல்லி அவனை நான் கலாய்ச்சிட்டு இருந்தேன். புரட்டாசி வேற நெருங்குது. அன்றைக்கி ஏதாவது நான்வெஜ் சமைங்களா அப்படின்னு சொல்லி என் பையன் சொல்லிட்டு போக எங்கள் வீட்டுக்கார் போயிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எப்போதும் 1/2 kg வாங்கிட்டு வர மனுஷன் புரட்டாசிக்கு முன்னாடி நீ நல்லா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 kg வாங்கிட்டு வந்துட்டாங்க. 1 kgயை வச்சு நம்ம என்னடா செய்கிறது, இவ்வளோத்தை எப்படிடா காலி பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு கடைசியில் 3 பாதியாக அதை பிரிச்சிட்டேன். ஒன்று பிரியாணிக்கு, இன்னொன்று என் சின்ன பையனுக்கு மித்துக்குட்டிக்கு பிடிச்ச மாதிரி சிக்கன் 65, இன்னொன்று பெரியவனுக்கு பிடிச்ச மாதிரி தந்தூரி ரெடி பண்ணிடலாம். 3 பேரையும் 1 மாதத்துக்கு வாயவே திறக்கக்கூடாது, அந்த அளவுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையிலேருந்தே சிக்கன் வெட்டுற கடையிலேயே ஒரு 65 மசாலா விற்கும் பார்த்தீங்களா, அந்த 65 மசாலா தான் நான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதை போட்டு மேரினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் தயிர் எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. வெறுமனே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்தா போதும். இப்போ தந்தூரிக்கு பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சமாக தயிர், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் போட்டு நல்லா பசறிட வேண்டியதான். இவ்வளோதாங்க. கிரில் சிக்கனை விட தந்தூரி சிக்கன் ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், அதே நேரத்தில் இன்க்ரீடியண்ட் கம்மி. நம்மளுக்கு அதுதான் முக்கியம் இல்லை. சைட் பை சைடு அப்பாவுக்காக வெறும் ரைஸும் செஞ்சுட்டேன். அதுக்கு அவங்களுக்கு என்னடா கிரேவி செய்யலான்றப்ப, பிரியாணி செஞ்சோம்னா கண்டிப்பாக சைடு தொட்டுக்கிறதுக்கு எதுவும் இல்லாமல் நம்ம வாயில் இறங்காது. அதனால கத்திரிக்காய் தால்ச்சா செஞ்சுட்டோம் அப்படின்னா அவங்க ரைஸில் போட்டு சாப்பிட்டுப்பாங்க. நம்மளுக்கு பிரியாணிக்கு தொட்டுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் தால்ச்சா தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கத்திரிக்காய் தால்ச்சா மெத்தடை அப்படியே சைட் பை சைடு நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த புரட்டாசின்னு பேசுகிறதுக்கே எனக்கு கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. லாஸ்ட் இயர் புரட்டாசி வரப்போது நான்வெஜ் சாப்பிட முடியாதுன்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் போட்டாங்க. அது சூப்பராக போச்சு அந்த ஷார்ட்ஸ், வழக்கத்துக்கு மாறா. ஆனால் கமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா கழுவி ஊற்றிட்டாங்க. புரட்டாசினா ஏன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா, இது அவன் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்குறாங்க. இன்னொருத்தவங்க புரட்டாசியில் சாப்பிட்டா செமிக்காதா என்ன, அப்படி அவனாவது கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கானா என்ன அப்படின்ட்டு ஒருத்தவங்க கேட்குறாங்க. நம்ம ஃபேமிலிக்குள்ளன்றதுனால நான் வாங்கின திட்டெல்லாம் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இந்த வருஷம் நான் கொஞ்சம் உஷாராகிட்டேன். புரட்டாசியில் சாப்பிடாதவங்க இந்த வீடியோவை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. புரட்டாசியில் நாங்கள் எல்லா நாளும் நாங்கள் சாப்பிடுவோம்ப்பா அப்படின்றவங்க இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த காலத்தில் ஏன் புரட்டாசியில் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னா, இந்த நேரத்தில் இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு நம்ம நான்வெஜ் எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த விதமான டைஜஷன் ப்ராப்ளமும் வராது அப்படிங்கிற ஒரு மெயின் ரீசனுக்காக தான். இந்த டைமில் மழை, குளிர், வெயில் எல்லாம் மாற்றி அடிக்கும். அப்போ நம்மளுக்கு உடம்பு அடிக்கடி கொஞ்சம் ஏதாவது ஃபால்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த டைமில் நம்ம நான்வெஜ் சேர்க்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பு கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் ஒரு ரீசனு.
அதை தான் வந்து காலப்போக்கில் புரட்டாசினா நான்வெஜ் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது. அந்த ஃபாலோ பண்ண ஆரம்பித்த கும்பலில் நம்மளும் ஒருத்தர். அதனால் புரட்டாசியில் சாப்பிடாதவங்க ஜாலியாக வந்து அதுக்கு முன்னாடியே வந்து இன்றைக்கே கூட ஒரு நாள் வந்து சமைச்சு சாப்பிட்ருங்க. இல்லை புரட்டாசிலாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னா ஜாலியாக வந்து புரட்டாசியில் கூட சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நான் வாங்கின திட்டெல்லாம் பார்க்கணுன்னா லாஸ்ட் இயர் புரட்டாசியில் போட்ட வீடியோவில் அந்த ஷார்ட்ஸை வந்து பாருங்கள். நானுமே வந்து ட்ரை பண்ணேன். அந்த ஷார்ட்ஸ் எதுன்னு நான் கண்டுபிடிச்சி கீழே ஆட் பண்ணுறேன் என்னையால் முடிஞ்சால். இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் தேடி பார்த்து வந்து பார்த்துக்கோங்க. கத்திரிக்காய் தால்ச்சாக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வந்து மிளகு, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வந்து தாளித்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கட் பண்ண வந்து கத்திரிக்காயையும் எடுத்து நல்லா வந்து அதிலையே போட்டுட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா பச்சை வாசனை எல்லாம் போய் அந்த கத்திரிக்காய் நல்லா குழஞ்சி வர ஸ்டேஜில் ஃபைனலாக வந்து இப்போ நான் ஆட் பண்ணது எள்ளு. ஒரு ஸ்பூன் எள்ளு நல்லா மிக்சியில் வெந்நி தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த எஸ்எஸ் பிரியாணியில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா கத்திரிக்காய் தால்ச்சா, அந்த டேஸ்ட் வரதுக்கு இந்த எள்ளு தாங்க காரணம். ஃபைனலாக கொத்தமல்லி இலை, புதினா இலை தூவி விட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் தால்ச்சா. அதுவும் பிரியாணிக்கு இது இல்லாமல் எனக்கு வாய்க்குள்ளே இறங்காது. எத்தனை பேர் இதே மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்மளுடைய மெயின் டிஷ் பிரியாணிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் இல்லையா. சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு நல்லா அடிகனமான பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 3 கை நிறைய வந்து உதிரியாக கட் பண்ண வெங்காயத்தையும் வந்து சேர்த்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் செவந்ததுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2-3 தக்காளியை கட் பண்ணி அதில் சேர்த்து நல்லா வந்து அது குழையணும். பிரியாணியில் அந்த தக்காளி எந்த அளவுக்கு குழையுதோ கிரேவி அந்த அளவுக்கு வந்து உள்ளே நல்லா சாதத்தோடு மர்ஜ் ஆகும். அந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர்றதுக்காக கொஞ்சமாக வந்து அந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் வந்து பிரியாணி மசாலா ரெண்டுத்தையுமே வந்து சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் நிறையா வந்து தயிர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அந்த தயிர்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனு, புதினா இலை, கொத்தமல்லி இலை ரெண்டுத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம். சிக்கன் பிரியாணியில் நம்ம அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி சிக்கன் வந்து ஒரு 3/4 குக்காக இருந்துச்சு அப்படின்னா ஃபைனலாக வந்து பிரியாணி குக்காகி, அதாவது அரிசி குக்காகி தம் போட்டு வரும்போது ஃபைனலாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பிரியாணி அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ 1 கப் அரிசினா நீங்கள் தம் போடுறதா இருந்தால் 1.5 கப் தண்ணி வச்சுக்கோங்க. குக்கர் விசில் போடுறதா இருந்தால் 2 கப் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி 1/2 அன் ஹவர் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா வாட்டர் எல்லாரையுமே வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெறும் ரைஸை மட்டும் அதில் வந்து சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்க்கும் போது நல்லா வந்து கடகடன்னு கொதிக்கணும் தண்ணி. கிட்டத்தட்ட அந்த தண்ணியும் அந்த பிரியாணி அரிசியும் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் கேப்பு தான் இருக்குன்னு பார்த்துங்க. அந்த அரிசி வந்து கீழே தாழ்ந்து போய் அதுக்கு மேலே 1.5 இன்ச்சுக்கு வந்து தண்ணி இருந்துச்சு அப்படின்னா பிரியாணி நல்லா வந்து உதிரியாக வரும். வர இந்த கோழி முட்டையில் கூட பாலிடிக்ஸ் நடக்குதுங்க. வீட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன கடையிலலாம் வந்து வாங்கினோம்னா முட்டையோட சைஸே வந்து குட்டியாக இருக்குது. இது முட்டைக்குனே தனியாக கடை இருக்கும் பார்த்தீங்களா, முட்டை கடைன்னு சொல்லிட்டு, அந்த கடையில் போய் வாங்கினா அந்த முட்டையோட சைஸே வந்து நல்லா பெருசாக இருக்குது. ரேட்டு பார்த்திங்கன்னா அதே 6 ரூபா 6 ரூபா தான் சொல்கிறாங்க. பட் ஏன் இவ்வளோ வித்தியாசம்? கோழி சிறுசாக முட்டை போடுமா இல்லை இவங்களே உருவாக்குவாங்களான்னு தெரியலை. முட்டையில் கூட இப்போல்லாம் பயங்கர பாலிடிக்ஸ் ஆகிப்போச்சு. கண்டுபிடிக்கணும் நம்ம தான் சேர்ந்து எல்லாரும். ஃபைனலாக பிரியாணி வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் மேலாக்கில் முட்டை வச்சு ஒரு 5 நிமிஷம் தம் போட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான பிரியாணி செம்மையாக ரெடி ஆகிடும். சைட் பை சைடு வந்து தந்தூரிக்குமே வந்து ரெடி பண்ணிடலாம். தந்தூரிக்கு வேறு ஒன்றும் இல்லை, பட்டர் மெயின் இன்க்ரீடியன்ட். பட்டர் சேர்த்து இந்த சிக்கன் பீசஸை எடுத்து உள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா அது ஸ்லோவாக குக் ஆகும். நல்லா ஒரு 15 மினிட்ஸ் கிட்டக்க அடுப்பை சிம்லேயே வச்சு அப்பப்போ சிக்கனை வந்து பரட்டி விட்டுக்கோங்க. நல்ல பட்டராக இருந்துச்சுன்னா செம்ம வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம கடை மசாலாவே போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த சிக்கன் 65 அதையுமே வந்து எண்ணெயில் பொரித்து ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். என் பையனுக்கு எப்போதுமே ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சு அந்த எப்படி சொல்கிறது நல்ல சாஃப்டாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி சாப்பிட்றது தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதாங்க புரட்டாசிக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் செஞ்ச ஒரு பயங்கரமான ட்ரீட்டு. இதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது, நான் கிச்சனை எல்லாம் கழுவி விட போகிறேன். இதுக்கப்புறம் சும்மா முட்டை செஞ்சுட்டா அதை செஞ்சுட்டான்னு சொல்லி கேட்கக்கூடாது, இன்னும் 4-5 நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். எல்லாம் ஓகேன்னு சொல்லி தலையாட்டிட்டாங்க. அன்றைக்கி லன்ச் வந்து செம்ம சூப்பரான ஒரு ஃபுல்ஃபில்லான லன்ச்சுன்னு கூட சொல்லலாம். என் பசங்க ஸ்கூல்லேருந்து வரதுக்கு முன்னாடி நான் நல்லா கொதிக்க போட்டு சாப்பிட்டுட்டேன். ஏன்னா அப்போ தான் அவனுங்களுக்கு ஊட்டி விடுறதுக்கு தெம்பு இருக்கும். செய்கிறது பெருசு இல்லைங்க, அவனுங்களுக்கு ஊட்டி வேலை விடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் இருக்கிறதுலையே பெரிய டாஸ்க்கான ஒரு விஷயம்.
நீங்கள் உங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக என்ன செஞ்சீங்க? புரட்டாசி விரதம் இருப்பீங்களா, இல்லை நீங்கள் வந்து நார்மல் டேஸ் போல் தான் எல்லா நாளுமே வந்து போகுமா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். vlog கொஞ்சம் லேட்டாக கொடுத்ததுக்கு ரியலி வந்து சாரி. நம்மளுடைய சேனலுக்கு கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு எவ்வளோ நன்றிகள் சொல்கிறதுனே வந்து தெரியலை. நெக்ஸ்ட் vlog ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.